வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த வெயில் காலத்தில் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து வேர்க்குரு வரலாம், அதிகமான தாகம் ஏற்படலாம், இல்லை உடம்புல வந்து வேனல் கட்டின்னு சொல்லுவாங்க, சூட்டு கட்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வரலாம், நீர் சுருக்கு வரலாம், இன்னும் நிறைய பிரச்சனைகளை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ட்ரிங்க்கை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து வெட்டிவேர் நீர் அப்படின்னு கூட சொல்லலாம், இல்லை வெட்டிவேர் ஊறல் குடிநீர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ ஒன்றும் இல்லைங்க, அதாவது குடிக்கிற தண்ணியில் வெட்டி வேற ஒரு ஓவர் நைட் நீங்கள் நல்லாவே அதை ஊற வச்சு அடுத்த நாள் அதை வடிகட்டி குடிக்கிறது தான் அந்த வெட்டி வேர் நீர் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த நீரை குடிக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குதுன்னு தான் சொல்லணும். பொதுவாக இந்த வெட்டிவேர் அப்படின்றது புல் வகையை சேர்ந்தது தான், பார்க்குறதுக்கு புல் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதோட வேரை தான் வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம், அதனால தான் அது வந்து வெட்டி வேர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட யூசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, அதிகப்படியான தாகத்தை தணிக்குது. இந்த நீரை, அதாவது இந்த வெட்டிவேர் ஊற வச்ச நீரை குடிக்கிறது மூலிமா நமக்கு அதிகப்படியான தாகத்தை நல்லாவே தணிக்குது. உடலுக்கு வந்து ஒரு வித புத்துணர்ச்சியை கொடுக்குதுன்னே கூட சொல்லலாம். உடம்பை வந்து நல்லா கூல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, எனக்கு வந்து ஹீட் பாடி, நான் வந்து என் உடம்பை வந்து கூலாக வச்சுக்கணும் வெயில் காலத்தில் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த வெட்டிவேர் நீரை குடிச்சிட்டு வரலாம். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் இதை குடிக்கிறவங்களுக்கு வந்து இம்யூன் நல்லாவே பூஸ்ட் ஆகுதுன்னு கூட சொல்லலாம். சில பேருக்கு வந்து இந்த வெயில் காலத்தில் சிறுநீர் எரிச்சல், அதாவது சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல் அப்படின்னு அந்த பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க, எனக்கு வந்து வெயில் காலம் வந்துட்டாலே இந்த மாதிரி பிரச்சனை வருன்றவங்களாம் வந்து அந்த வெயில் ஆரம்பிக்கும் போதே, காலம் ஆரம்பிக்கும் போதே வந்து இந்த மாதிரி நீரெல்லாம் எடுத்துகிட்டு வர்றது மூலிமா, அதாவது வெட்டிவேர் கலந்த நீரை குடிச்சிட்டு வர்றது மூலிமா இந்த பிரச்சனையிலேருந்து இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாமலே கூட இருக்கலாம், அதாவது இந்த பிரச்சனை வராமல் இருக்கலாம். சில டைப்ஸ் ஆஃப் ஸ்கின் ப்ராப்ளம்ஸை சரி பண்ணுறதுக்கும் இந்த வெட்டிவேர் பயன்படுது. நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, வெட்டிவேரில் வந்து நிறைய அதாவது ஃபேஸ் ஆயிலு, ஃபேஸ் க்ரீம்ஸ்லாம் வந்து தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது வந்து ஸ்கின்னுக்கு ஒரு இதை நல்ல க்ளோவை கொடுக்குது. ஸோ ஸ்கின்னில் வந்து அந்த விரிங்கிள்ஸ்லாம் இல்லாமல் தடுக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்கிறதுனாலே ஸ்கின் காஸ்மெட்டிக்ஸ் இதில் வந்து இது அதிகமாகவே பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதை நீங்கள் இன்டர்னலாக இந்தமாரி தண்ணியில் ஊற வச்சு குடிக்கிறது மூலயமா நேச்சுரலாகவே உங்கள் ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆக ஆரம்பிக்கும். இதில் அயன், மேங்கனீஸ், வைட்டமின் B6லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த நீரை எடுக்கிறது மூலிமா, இந்த சத்துக்கள்லாம் நம்ம உடம்பு கிடைக்கிறது மூலிமா நம்மளுடைய ரத்த ஓட்டத்தை நல்லாவே மேம்படுத்துது. ஸோ இதன் மூலயமா என்ன ஆகும்னா, நம்ம ஹை பிபி இந்த பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவங்க இந்த நீரை குடிக்கும்போது அந்த பிபி எல்லாமே நல்லா கண்ட்ரோல் சொல்லப்படுது. இந்த வேர்க்குரு வராமல் இருக்கிறதுக்கும் சரி, இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து நான் வந்து ரிலீஃப் ஆகணும், எனக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கணும் அப்படின்றவங்களாம் தாராளமாக இந்த நீரை எடுக்கலாம். இந்த நீரை குடிக்கும்போது, இந்த வெட்டிவேர் கலந்த நீரை குடிக்கும்போது நம்மளுடைய மைண்ட் வந்து நல்லாவே காம் ஆகுங்க. ஸோ அதனால தான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்து இந்த நீரை குறிப்பாக இந்த வெயில் காலத்தில் இந்த வெட்டிவேர் கலந்த நீரை வந்து பயன்படுத்துங்க. இது 2 விதமாக பயன்படுத்தலாம். ஒன்று, நைட்டே ஒரு பெரிய பானையில் நீங்கள் வந்து தண்ணியை நல்லா சூடு பண்ணி வச்சுக்கோங்க. குடிக்கிற தண்ணியை சூடு பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு வெட்டிவேரை போட்டு மூடி வச்சுருங்க ஒரு நைட்டு ஃபுல்லாக. அடுத்த நாள் வடிகட்டி அதை நீங்கள் பயன்படுத்தலாம். அப்படி இல்லைனா நார்மல் வாட்டர்லேயே, நீங்கள் சூடு பண்ணாத தண்ணியிலே கூட நைட் ஃபுல்லாக ஊற வச்சு அடுத்த நாள் அதை வடிகட்டி நீங்கள் குடிக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சூடு பண்ணி நீங்கள் வடிகட்டி அடுத்த நாள் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதோடய எசன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே இறங்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஹீட் பண்ணி அதை யூஸ் பண்ண பாருங்கள். ஸோ வெயில் காலத்தில் உடம்பை எப்படி நல்லா வச்சுக்கிடமோ அதுக்கு தேவையான விஷயங்களை பண்ணுவோம். இயற்கையாக நிறைய விஷயங்கள் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதை நம்ம பண்ணுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். ஓகே வர்ஸ், நான் எப்பயும் சொல்கிறது தான், சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருங்க. அப்போ தான் ஹெல்த்தியாக இருக்க முடியும். தேங்க்யூ.